பணம், பொருளாதாரம், செல்வம் இது சார்ந்துதாங்க ஒரு சின்ன பதிவு. நம்ம உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், காசு பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட தொகை வச்சுக்கிறவங்க நிலத்தில் கொஞ்சம், தங்கத்தில் கொஞ்சம், கோல்டு பத்திரங்களை வாங்கி வச்சுக்கலாம். வேலைக்கு மட்டும் போகாமல் நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எதனா ஒன்று நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நல்லா இருக்குங்க. கலை வணக்கம். எல்லோரும் இன்புற்று வாழ இறையருள் பெருகட்டும். உங்களுக்குள் சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் இருங்கள். பணம், பொருளாதாரம், செல்வம் இது சார்ந்துதாங்க ஒரு சின்ன பதிவு. பண்டைய நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா, பழங்காலத்துங்களில் பார்க்க போனால் பொருள் மூலமாக தாங்க வணிகம் நடந்தது. பணன்றதே ஒன்று கிடையாதுங்க. அப்போல்லாம் ராஜாங்க ஆண்ட காலமும் சரி, ஆட்சியாளர்கள் காலமும் சரி, மனிதர்கள் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஊரில் ஒரு தலைவரோ, ஒரு பொறுப்பில் மிக்கவங்களோ, இல்லை செல்வத்தில் மிக்கவங்களோ, இல்லை அதிகாரத்தில் மிக்கவங்களோ ஒருத்தர் தேவைப்பட்டது. அவர் மூலமாக தான் அந்த நாளில் பொருட்கள், பண்டைய நாகரிகம் அப்படி பார்க்க போனால் பொருட்கள் மூலமாக நாகரிகம் நடந்தது. என்னாண்ட ஒரு பொருள் அதிகமாக இருந்தால், இப்போது தானியம், ஏதோ ஒரு தானியம் நம்மளாண்ட அதிகமாக இருந்தால் இன்னொருத்தராண்ட கொடுத்துட்டு அவராண்ட இருக்கிற தானியத்தை நம்ம வாங்கி அந்த நாளில் உணவாக சாப்பிட்டாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், காசு பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல, தங்கத்துக்கு கூட ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கல. அப்படின்னா எதுனா, உணவு இருக்கிற இடம், ரெண்டாவது அதை சார்ந்த விவசாயத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். விவசாய பொருட்கள் அதிகமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விவசாய பொருட்கள் உற்பத்தி பண்ணி சந்தைக்கு எடுத்துன்னு வரும்போது, ஒன்று உடல் உழைப்பு மூலமாக பொருளை ஒரு உடல் உழைப்பு பண்ணிவிட்டு அவங்க என்ன பொருள் கொடுக்குறாங்களோ அதை வீட்டுக்கு எடுத்து போய் சேமித்து வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா தாங்க காயின்கள் உற்பத்தி ஆச்சு. காயின், செப்பு காயின், அடுத்தது தங்க காயின். இந்த மாதிரி காயின்கள் மூலமாக அரசாங்கம், ராஜாக்கள் பண்டைய ராஜாக்கள் அரசர்கள் தங்க காயின்கள் மூலமாக பொருட்களை, நம்மள நாட்டில் இல்லாத பொருட்களை மற்ற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ கூட நிம்மதியாக தான் இருந்தாங்க. இந்த தங்கங்களை அபகரிக்க தான் மற்றொரு நாட்டு ராஜாக்கள் படையெடுத்தாங்க. விராட்ட நிறைய தங்கம் இருக்குதுன்னா அந்த நாட்டை ராஜாவை படுத்திட்டு அந்த நாட்டில் இருக்கிற தங்கங்களை கொள்ளையடித்து அவங்க நாட்டை செழிப்பாக்குனாங்க. அதுக்கப்புறம் முகலாயர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்டின், பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இந்த மாதிரி மேலை நாட்டு வெள்ளையர்கள் ஆட்சியாளர்கள் நம்மளை ஆட்சிப்படுத்தி அவங்களுடைய வசதிக்கோசம் ட்ரெயின் வசதி, கப்பல் போக்குவரத்து, இந்த மாதிரி தங்கங்களை இந்தியாவிலேருந்து சுரண்டி தங்கங்களை அவங்க நாட்டுக்கு எடுத்து போக ஆரம்பித்தாங்க. இப்போ பார்க்கல, உணவு மூலமாக நம்ம வாழ்ந்தோம், நிம்மதியாக இருந்தோம் பண்டைய நாகரிகத்தில் உணவு பரிமாறின்னு. அப்புறமா தங்க நாணயம் போட்டோம். தங்க நாணயம் அதிகமாக இருப்பாவை இன்னொருத்தர் அதை கொள்ளையடித்து நம்ம நாட்டை அபகரிச்சிடு. இல்லைன்னா நாடு இந்தியா வல்லரசு நாடுங்க. நம்ம இன்றைக்கி தங்கத்தில் வேர்ல்டுலேயே நம்ம தான் முதன்மையாக இருப்போம். அதனால் தங்கங்கள் போச்சு. நம்மளாண்டது தங்க காயினும் தங்க ஆபரணங்களும் கோயிலில் எல்லா இடங்கள்லேருந்து ஏறக்குறைய மீதி இருக்கிறது தாங்க இப்போ நம்மளாண்ட. அவங்க எடுத்தது போக இருக்கிறது தான். இந்த மாதிரி நாட்டை தங்கத்தின் மூலமாக ஒரு நாட்டை அபகரித்தாங்க. உழைப்பு மூலமாக நம்ம உழைப்பையும் சுரண்டி எடுத்துட்டாங்க, தங்க ஆபரணங்களையும் கடத்தி போயிட்டாங்க. இந்தியா வல்லரசை நோக்கி போகுதுன்னா காரணம் நம்மளுடைய ஆன்மீக விழிப்புணர்வு. நீங்கள் வேணால் பார்க்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஆன்மீகமோ பகுத்தறிவோ நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுங்க, அந்த மாதிரி விஷயங்களை நோக்கி போகும்போது தாங்க நம்ம நாடு வளர்ச்சி பாதையில் போச்சு. பணத்தை எப்படி நம்ம கையாளணும்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பணத்தை வெவ்வேறு விதங்களில் கையாளலாம். ஒன்று, நிலங்களில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை வச்சுக்கிறவங்க நிலத்தில் கொஞ்சம், தங்கத்தில் கொஞ்சம், கோல்டு பத்திரங்களை வாங்கி வச்சுக்கலாம். வைப்பு நிதி, அரசு வங்கியில் நிதியாக நம்ம வைப்பு டெபாசிட்டாக கொஞ்சம் வச்சுக்கலாம். ஷேர் டைப்பில் எந்த ஷேர் நம்ம வாங்கணும், எந்த ஷேர் வாங்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல ஷேர் பரிமாற்றக்கூடிய நபர்களாண்ட கவுன்சிலிங் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பணத்தை ஒரே இடமா, நம்ம பணத்தை அச்சிடுற பணத்தை ஒரே இடமா வைக்காமல் நம்ம பிரித்து 5 விதமாக டைப்பில் நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வளர்ச்சி அதிகமாகுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான செலவினங்களை கம்மி பண்ணால் கூட நம்மளுடைய கையிருப்பு பணம் நம்ம செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் ஒரு பிளானாக செய்யுங்களேன். வெறும் வேலைக்கு மட்டும் போகிறவங்க வேலைக்கு மட்டும் போகாமல் நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எதனா ஒன்று நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நல்லா இருக்குங்க. நிறைய ஷேருங்க வருது, வாங்குங்க. நல்ல க்ரோத் ஆகிற ஷேராக, இதில் அனுபவம் உள்ளவங்களா, சோஷியல் மீடியா பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸர் மூலமாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. செலவினங்களை கம்மி பண்ணி ஆடம்பர செலவினங்களை குறைச்சிடுங்க. முக்கியமான செலவுகள்லாம் பண்ணி தான் ஆகணுங்க, தேவையான செலவு பண்ணி ஆகணும்.
அதே மாதிரி நம்மளுடைய மெமரி செலவுலாம் பண்ணி தான் ஆகணும். நம்மளுடைய வாழ்க்கையில் மெமரியாக எதுனா இருக்குன்னா அதையும் பண்ணி தான் ஆகணும். மருத்துவ செலவை கம்மி பண்ணிங்க, முடிஞ்ச வரைக்கும் மருத்துவ செலவை கம்மி பண்ணிங்க. ஏன்னா மருத்துவம் நம்ம நல்ல உணவு சாப்பிடும்போது டாக்டருங்களாம் அதான் சொல்கிறாங்க, வாக்கிங் போங்க, நல்ல உணவு சாப்பிடுங்க. ஹெல்த்தியான உணவு சாப்பிட்டா நீங்கள் மருத்துவம் நீங்கள் அந்த மாதிரி பிரித்து நம்ம செலவை நான் கம்மி பண்ணால் கூட நம்ம குரோத்து, நம்ம கையிருப்பினுடைய நிதி அதிகமாகுங்க. நன்றி, வணக்கம்.